கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இங்கே ஏலி அப்படிங்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு பணியார், ஒரு ஆசாரியர். அவன் அந்த இடத்துல கர்த்தரோட சமூகத்தில் இந்த ஏலி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் பூஜை பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் வந்து ஜெபிக்கிறாங்க, அண்ணான்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய ஜெபத்தினுடைய உருக்கத்தை பார்க்குறாரு. மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தை படித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ணாள் மலடியாக இருந்தாங்க, அவளை மலடின்னு எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க போய் அங்கே முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த ஏலியானவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து அந்த அம்மாவுடைய நிலையை பார்த்து, நீ ஒருவேளை மதுபான அறிந்திருக்கிறியான்னு கூட கேட்குறாரு. அந்தளவுக்கு அந்த அம்மாவுடைய புலம்பலும் அந்த அம்மாவுடைய சத்தமும் இருக்காங்க. அப்போ கர்த்தரோட சமூகத்தில் அழுது புலம்புறாங்க. ஏமா என்ன காரணம்னா, அந்த அந்த அண்ணாள் வந்து ஏலிட்ட சொல்கிறாங்க, இப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் நான் ஆண்டவரோட சமூகத்தில் வெகு நேரம் நான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆசாரியன் சொல்லுவார், சமாதானத்தோடு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அன்பானவர்களே, நாமும் கூட ஆண்டவரோட சமூகத்தில் முழுமையாய் நம்முடைய விண்ணப்பத்தை உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து கர்த்தரோட சமூகத்தில் உண்மையாய் விண்ணப்பிக்கிற போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ சமாதானத்தோடு உன் விண்ணப்பத்தின்படியே நான் உனக்கு செய்வேங்கிற. நீங்கள் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், நீ ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறாயோ குமாரன் மகிமைப்படும்படியாக நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருப்பேன். எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ நம்ம எல்லாரும் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது? தனிமையான ஒரு இடத்தை தேர்வு பண்ணுங்க, அமைதியான ஒரு இடத்தை தேர்வு பண்ணுங்க. உங்கள் இருதயத்தில் இருப்பதையே இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து கர்த்தரோட சமூகத்தில் விண்ணப்பமாய் வைக்கிற போது அந்த விண்ணப்பம் கேட்கப்படும். அப்போ இந்த ஏலி சொன்னது மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாருன்னா, நீங்கள் சமாதானத்தோடு போங்க, நீங்கள் எதை கேட்டீர்களோ இஸ்ரவேலின் தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, அண்ணாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு, அண்ணாளுடைய செபத்தை கேட்டு, அண்ணாளுடைய கூக்குரலை கேட்ட கர்த்தர் உங்களுடைய செபத்தையும் உங்களுடைய கூக்குரலையும் உங்களுடைய கண்ணீரையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் பொறுமையாக, நிதானமாக, பதறாமல், அவசரப்படாமல், அமைதியாக உட்கார்ந்து உங்கள் விண்ணப்பத்தை முழுமையாய் கர்த்தரிடத்தில் வைங்க. நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் சமாதானத்தோடு இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய விண்ணப்பத்தின்படி நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி, தேவன் இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக நம்முடைய விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றும். உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி அண்ணால் ஜெபம் பண்ணி
அவள் பெற்றுக்கொண்ட நன்மையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதே போல நாங்களும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் உடைய சமூகத்தில் மீண்டுமாய் சாட்சியோடு கூட ஜெபிக்க நீர் எங்களுக்கு சமாதானத்தை எங்களுடைய விண்ணப்பத்தின் நிறைவேறுதலையும் நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.